ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீ, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீ, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகின்றீர். அப்பா நன்றி நன்றி. அப்பா நன்றி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது தீத்தின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். It is from the book of Titus chapter 2 and verse 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, ஏன் தேவன் நம்மை சுத்திகரித்தார்? ஏன் நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்கின்ற ரகசியத்தை ஆவியானவர் எங்கே பவுலை மறைத்து எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் பிரியமானவர்களே நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதிலே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? ஒரு தடவை எலியாவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பிரியமானவர்களே ஆகாபினுடைய பிரதிநிதியாய் மந்திரியா இருந்த ஒருவனுக்கு நேரிட்டது. அந்த சூழ்நிலையிலே எங்கே எலியா அக்கினியை வர வைத்து தன்னை எரித்து விடுவாரோ என்று பயந்த நாட்களில் என் ஆண்டவருடைய கோபம் என்மேல் வராது இருக்கட்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளிலே நான் குகையிலே 50 பேராய் ஒளித்து வைத்து நான் அவர்களை போஷித்து வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய நற்கிரியை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவன் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்னா, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதே ஒரு பக்தி வைராக்கியம். மற்றவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னு போறதுக்கு பேர் பக்தி அல்ல. பக்தி வைராக்கியமாக நற்கிரியைகளை செய்கிறதற்காகவே நம்மை சுத்திகரித்தாராம். அப்போ தேவன் யாரெல்லாம் கொண்டு நன்மையை மற்றவங்களுக்கு செய்கிறாரோ அவர்கள் தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். எதுக்குன்னா வெறும் பரிசுத்தமா வாழ இல்லை. ஏன்னா நிறைய பேர் சுத்திகரிப்பு பற்றி யோசிக்கும் பொழுது பரிசுத்தமா வாழ மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதற்காகவே தேவன் நம்மை சுத்திகரித்திருக்கிறார் என்ற ரகசியத்தை இங்கே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை கேட்கும் பொழுதே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதற்கு வைராக்கியம் உள்ளவர்களாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை சுத்திகரித்ததும் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டதும் என்னமாய் ராஜா, நாங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்குள்ளே நீர் கொடுத்த பக்தி வைராக்கியத்திற்காகவும் இதற்காகத்தான் நீங்க மரித்தீங்க, இதற்காகத்தான் நீங்க செத்தீங்க என்ற ரகசியத்தை ஆண்டவர் இந்த நாளில் உம்முடைய ஜனங்கள் அறிந்து அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் தங்களால் இயன்ற நற்கிரியைகளை செய்ய தமது பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. God bless you, church. Have a blessed day. Amen.